அதாவது கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 2ஆம் நூற்றாண்டுகள்லயே இந்த அனஸ்தீசியாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஹாய், நான் உங்க சக்தி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சக்தி நேரடிவ்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அனஸ்தீசியாவை ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ஸ் தான். அவங்க அப்பவே பெயின் இல்லாம ஒரு சர்ஜரியை எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபைன் பண்ண ஒரு நியூ ரூட் தான் இந்த பெல்லாடோனா, கெனாபிஸ், மாண்ட்ரேக் ரூட் இப்படிங்கிற இந்த 3 பொருளை வச்சு அதை எந்த அளவு யூஸ் பண்ணா சர்ஜரி பண்ணும்போது அது பெயின் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி சக்சஸா ஏன்சியன் டைம்ல நடத்தி காட்டியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த பெல்லாடோனா அப்படிங்கிறது அது ஒரு வகையான செடி. இந்த செடியை அதிகமா கன்சியூம் பண்ணும்போது மயக்கம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு சில டைம்ல ஹார்ட் அட்டாக்கும், ஒரு சில சமயத்துல இறந்து போறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. கனாபிஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான பாய்சனஸ் கொண்ட ஒரு செடி தான். பட் இந்த செடியை அதிகமா கன்சியூம் பண்ணும்போது ஹியூமன்ஸோட பிரெயினை அதிகமா பாதிக்கும். அது மட்டும் இல்லாம மெமரி லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்புறம் மூணாவதா சொன்னது மாண்ட்ரேக் ரூட். ஆக்சுவலா இந்த மாண்ட்ரேக் ரூட் அப்படிங்கிறது ஒரு வகையான வேர். இந்த வேர் கிட்டத்தட்ட நம்ம ஹியூமன்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்திருக்கு. இந்த வேரை கிட்டத்தட்ட 2000கள்லயே 2ஆம் நூற்றாண்டுகள்லயே இந்த செடியை மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த 3 பொருட்களையும் யூஸ் பண்ணி தான் அந்த ஏன்ஷியன் டைம்ல அனஸ்தீசியாவை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா?